புதுவை வளர்த்த தமிழ். தமிழ் மொழியை நிறைய கவிஞர்கள், வசனகர்த்தார்கள், அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர்கள்லாம் நிறைய எழுதி தமிழை வளர்த்துருக்காங்க. புதுவைனா புதுச்சேரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மாநிலத்தில் தமிழை வளர்த்தவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். யாழினியும் அவள் தந்தையும் புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்க்குறாங்க. யாழினி தன் தந்தைகிட்ட உரையாடிக்கிட்டே வரா. அப்பா, இவர் பாரதிதாசன் இல்லையா? ஆமாம், சரியாக சொன்ன யாழினி. இவரை புரட்சி கவிஞர் பாவேந்தர் எனவும் அழைப்பாங்க. இவருக்கு 2 பேர் இருக்குது, புரட்சி கவிஞர், பாவேந்தர். புதுவைக்கு புகழ் சேர்த்த புதுமை கவிஞர். புகழ் சேர்க்கறதுனா என்ன? ஒருத்தர் ஃபேமஸ் ஆனால் அவரால் அந்த இடத்துக்கும் ஃபேமஸ் கிடைக்கும். அப்பா, இவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லை, இது அவராகவே வச்சுக்கிட்டது தானே. அட, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே யாழினி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் வைத்த பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் கொண்டிருந்தார். கவி பாடுறதுலாம் என்ன, கவிதையெல்லாம் எழுத தெரியும். பாரதியார் மீது அன்பும் பாசமும் நிறையா இருந்தது. அதனால் அவர் பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். பாரதியாரில் பாரதியும், தாசன்னா அடிமை, பாரதிக்கு அடிமை, அப்படி இந்த மாதிரி பேர் மாற்றிக்கிட்டார். ஓ சரிப்பா, பாரதியார் புதுச்சேரியை சேர்ந்தவரா? இல்லைம்மா, பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். விடுதலை போராட்ட காலத்தில் 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கியிருக்கார். இங்கே இருக்கும்போது தான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய 3 காவியங்களை படைத்தார். என்னென்ன? பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலிங்கிறது வரும், மகாபாரதத்தில் வரும். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டெலாம் எழுதியிருக்கார். அவரை பெருமைப்படுத்துகிற வகையில் அவருக்கு மரியாதை செய்கிற விதம், பெருமைனா மரியாதை. அவர் கவிதை எழுதுறது போல் சிலை எங்கே வச்சுருக்காங்க. அப்பா, பாரதிதாசன் பாடல் ஒன்றை சொல்லுங்களேன். சொல்கிறேன் யாழினி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். பற்ற வெளிப்படுத்தியிருக்கார். இயற்கை, பெண் விடுதலை, பல கருத்துக்களை முன் வச்சு அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்போ இங்கே அவர் எழுதிய பல நூல்கள் இருக்குது. ஆமாம்மா, அவர் எழுதினது குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சிக்கவி, இசை அமுது போன 72 நூலுக்கு மேலே எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்துருக்கார். அப்பா, இவர் மட்டும் இல்லாமல் வேறு யாராவது தமிழ் சான்றோர் புதுவையில் இருக்காங்களாப்பா? பலர் இருக்காங்கம்மா. வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன்னு முக்கியமாக சொல்லலாம். வாணிதாசனை பற்றி சொல்லுங்கப்பா. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகளை அறிந்தவர் வாணிதாசன். என்னென்ன? 3 மொழி, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். ரமி என்ற புனைப்பெயரில் எழுதிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. ரமிங்கிற புனைப்பெயர்னால் சொந்த பேரை வச்சுக்காம ஒரு கற்பனையாக ஒரு பேர் வச்சு எழுதுறது. அவங்க அப்பா வச்ச பேர் அரங்கசாமி. பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரும் இலக்கணம், இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர்களில் கவிஞர் வாணிதாசனும் புதுவை சிவனும். பாரதிதாசன் பாடம் சொல்லி கொடுத்தார். இலக்கணம்னா கிராமர், இலக்கியம்னா லிட்ரேச்சர், அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டார். பாரதியாரோட பிறந்த நாள் அன்றைக்கி பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடான்னு வாணிதாசன் பாடின பாட்டுக்கு அவருக்கு முதல் பரிசு கிடைச்சிது. கொடிமுல்லை நூல் சிறப்பாக இருக்கும். கொடிமுல்லைங்கிற நூல் நல்லாயிருக்கும். அப்போ தமிழ் ஒளியை பற்றி சொல்லுங்களேன். மாணவ பருவத்தில் ஒரு தமிழ் பணி தொடங்கியது. எல்லாம் கவிதை தொகுப்புகள், நிறையா கவிதை, குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள் படைச்சிருக்கார். மாதவி காவியங்கிற நூல் கல்லூரியில் பாடமாக இருக்குது. அப்பா, மேலும் கூறுங்கள். இலக்கியங்களை படத்தில் பற்றி தெரிந்து கொண்டோம். இலக்கண நூல்கள் எழுதிய சான்றோரை சொல்லுங்கள். இலக்கணம்னா கிராமர். தமிழில் பிழை இல்லாமல் எழுதுவது குறித்து படைத்தவர் இலக்கணச்சுட இரா திருமுருகன். தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியங்கிற பேரை திருமுருகன் மாற்றி அமைச்சுக்கிட்டார். இவர் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம்னு நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இவர் சாகித்ய அகாதமி பெற்ற லெனின் தங்கப்பாவும் இணைஞ்சி தெளித்தமிழ்னு ஒரு இதழை தொடர்ந்து வெளியிடுறாங்க. புதுவையில் இத்தனை எழுத்தாளர்களா? ஆமாம் யாழினி, புதுவையும் தம் கவிஞர்களை பெருமைப்படுத்த தவறல. எண்ணற்ற
சிறுகதை நாவல்கள் வரலாற்று நூலை எழுதியிருக்கார் பிரபஞ்சன். இவரது வானம் வசப்படும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிது. இவரது உடல் புதுவை அரசு மரியாதையோடு தகனம் செய்யப்பட்டது. தமிழுக்கு கிடைச்ச பெரிய சிறப்பு. நன்றி அப்பா. புதுவை படைப்பாளர் பலரின் பெருமையை உங்களால் தெரிஞ்சுக்கிட்டேன்.